மார்கழி மாதம் பிறந்துவிட்டது. ஆண்டாளின் திருப்பாவையின் முதல் பாசுரமே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்றுதான் தொடங்குகிறது. திருப்பாவை அவதரித்த பிறகு வைணவ மரபில் மார்கழி மாதத்தையே திருப்பாவை மாதம் என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது. இந்த சிறப்பான மார்கழி மாதத்தில் தான் மகாபாரத யுத்தம் நடைபெற்றது. அமிர்தத்துக்காக திருப்பார்கடல் கடையப்பட்டதும் இம்மாதத்தில்தான். இந்திரனால் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்ட போது கிருஷ்ணர் கோவர்த்தனகிரி மலையை குடையாக பிடித்து கோகுலத்து மக்களை காப்பாற்றியதும் இம்மாதத்தில்தான். பகவான் கீதையில் தான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் திருமலையப்பனுக்கு மார்கழி மாதம் முழுவதுமே சுப்ரபாதத்துக்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவை தான் சேவிக்கப்படுகிறது. இவ்வளவு சிறப்பான மார்கழி மாதத்தில் திருமலையில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா டிசம்பர் 23 விடியற்காலை 1:45 முதல் ஜனவரி 1 நள்ளிரவு வரை சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் பெருமாளை சேவித்து மகிழ்வோம்.